பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது 3 தொடர் தள்ளுபடிகளான 15%, 20% மற்றும் 5%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 15% தள்ளுபடி கொடுக்குறாரு, அடுத்தது 20% தள்ளுபடி கொடுக்குறாரு, அடுத்தது 5% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஸோ இந்த 3 டைம் தள்ளுபடி சதவீதம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே டைம் தள்ளுபடி சதவீதம் கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுத்துருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம்க்கினால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். 15%, 20%, 5%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கிறாங்க. பர்சன்டேஜில் இந்த மாடல் சம்க்கினால ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்காங்க, அதாவது பின்ன வேல்யூக்கு மாற்றிக்காங்க. ஸோ என்ன இருக்குது 15%, 15% எழுதுவோம், 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 20 வரும். அதே மாதிரி இங்கே 20%, 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 20ஆல் கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 5 வரும். அதே மாதிரி இங்கே 5%, 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 20 வரும். ஸோ பாருங்க டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்கு 20, 5, 20 அப்படியே பிரிக்காங்க. 20 × 5 × 20. ஸோ அதே மாதிரி நியூமரேட்டர் வேல்யூ இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. அதாவது தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னது தள்ளுபடினா விலையை குறைக்கிறாங்கன்னா இந்த 20லேருந்து இந்த 3 நியூமரேட்டர் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 20லேருந்து 3 போச்சுன்னா என்ன வரும் 17. அதே மாதிரி இங்கே 5லேருந்து 1 போச்சுன்னா 4 வரும். அதே மாதிரி இங்கேயும் தள்ளுபடி தான், 20லேருந்து 1 போச்சுன்னா 19 வரும். ஒருவேளை இதே கொஸ்டின்ல விலை அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாலும், எக்ஸாம்பிளுக்கு 15% அதிகரிக்கிறாங்க, அடுத்தது 20% அதிகரிக்கிறாங்க, அடுத்தது 5% அதிகரிக்கிறாங்கன்னா கூட்டிக்கணும், குறைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே பெருக்குங்க. 20 × 5 × 20 2000. நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை அப்படியே பெருக்கணுமா 17 × 4 × 19 1292. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை 2000 ரூபாய். அதை இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 1292 விற்றுருப்பாங்க. ஸோ இதான் இதுக்கு மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 2000ல் 1292 போச்சுல, மீதி 708 வகுத்தல். எப்பவுமே அடக்க விலைக்கான மதிப்பு தான், ரேஷியோ தான் வகுத்தலில் போடணும். அப்போ என்ன வரும் 2000 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அப்போ இன்ட்டு 100. 00க்கு 00 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 708 2ஆல் கேன்சல் பண்ணாமல் என்ன வரும் 354 வரும். ஸோ வகுத்தலில் ஒரு 0 இருக்குது, அப்போ ஒரு டிஜிட்டலி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சு 35.4%. ஸோ இந்த 3 டிஸ்கவுண்ட் தனித்தனியாக தள்ளுபடி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே தள்ளுபடியை கொடுத்தோமா 35.4% கொடுத்தா ஈக்குவலாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இருந்துச்சுன்னு பாருங்க. 3 தொடர் தள்ளுபடிகளான 10%, 8%, 20%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் காண்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.